அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ டியூட்டோரியலூடாக நாங்கள் பிரச்சினை 37 தொடக்கம் 41 பார்க்க இருக்கின்றோம். பிரச்சினை 37 10 இலக்கங்களை உள்ளீடாக வழங்க கேட்டு அவ்விலக்கங்களுள் நேர் எண்களை மாத்திரம் வெளியீடு செய்தோம். இப்பொழுது நாங்கள் 10 தடவை புரோகிராமை ரன் பண்ண வேண்டுமாக இருந்தால் 4i in range 11 என எங்களுக்கு வரும். இப்பொழுது ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணுகின்ற பொழுது இலக்கத்தினை உள்ளீடாக வழங்க கேட்கும். இலக்கத்தினை நாங்கள் 2ஆல் பிரிக்கின்ற பொழுது எங்களுக்கு மிகுதி 0 கிடைக்குமாக இருந்தால் அவ்வன் நேர் எண்ணாக கொள்ளப்படும். 1 இருக்குமாக இருந்தால் அவ்வன் ஒற்றை எண், அதனை எதுவும் செய்ய தேவையில்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் அவ்வெண் இரட்டை எண்ணாக இருந்தால் மாத்திரம் அதனை வெளியீடு செய்ய வேண்டும். இனி நாங்கள் உள்ளீடு வழங்க கேட்டதும் அதனை நாங்கள் 2ஆல் பிரித்து மிகுதி பல்லினுள் பெற்று பல் இனை நாங்கள் 0க்கு சமனா என தெரிவு கட்டுப்பாட்டின் மூலமாக நாங்கள் ஒப்பிடுகின்றோம். ஆம் எனில் எங்களுக்கு வெளியீடு அந்த இலக்கம் உள்ளீடு செய்த இலக்கம் ஈவன் நம்பர் என வெளியீடு எங்களுக்கு வரும். இதனை நாங்கள் ஒரு 3 ஆக 2 தடவை ரன் பண்ணுவதற்காக வேண்டி 3 என வழங்கி நாங்கள் ரன் பண்ணுகின்றோம். இப்போ எங்களிடம் எந்த நம்பர் எனக்கு இருக்கும் 56 ஈவன் நம்பர், எந்த நம்பர் எனக்கு இருக்கும் 15, எந்த வெளியீடு எங்களுக்கு வராது, ஏனெனில் அது ஒற்றையன். இப்பொழுது நாங்கள் 38 பிரச்சனைக்கு வருகின்றோம். அது 10 இலக்கங்களை உள்ளீடாக வழங்க கேட்டு அவ்விலக்கங்களுள் நேர் எண்களின் கூட்டுத்தொகையினை வெளியீடாக பெறல். இப்பொழுது முந்தைய பிரச்சினை நேர் எண்களை மாத்திரம் வெளியீடு செய்தது. இந்த பிரச்சினை நேர் எண்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு வெளியீடாக தரும். அதிலிருந்து சிறு மாற்றத்துக்கு உட்பட்டதாக இந்த பிரச்சினையை நாங்கள் செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஆரம்ப பெருமானம் தொட்டிக்குள் 0, ஏனெனில் கூட்டுத்தொகையினை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஆரம்ப பெருமானம் தொட்டை 0 ஆக்கியிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய தடவை 10 தடவைகள் ரன் பண்ண வேண்டுமாக இருந்தால் நீங்கள் 11 என காட்டப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணுகின்ற பொழுது இலக்கத்தை உள்ளீடாக வழங்க கேட்டு அதனை 2ஆல் பிரித்து மிகுதியினை பெல் என்று சொல்லக்கூடிய மாறிக்கு வழங்கும். அந்த பெல் ஆனது 0க்கு சமனாக இருக்குமாக இருந்தால் அந்த டோட்டல் உடன் நம்பர் உள்ளீடு செய்த பெருமானம் கூட்டப்படும். அப்படி இல்லாவிட்டால் அது 2வது இலக்கத்தினை உள்ளீடாக வழங்க கேட்கும். இவ்வாறு அவன் இரட்டை எண்ணாக இருந்தால் மாத்திரம் அதன் கூட்டுத்தொகையினை உங்களுக்கு வெளியீடாக தரும். நாங்கள் இதனை ஒரு 3 இலக்கங்களை உள்ளீடு செய்வதற்கேற்றவாறு நாங்கள் இதனை ரன் பண்ணி பார்ப்போம். என்ற நம்பர் நான் 56, என்ற நம்பர் 89, என்ற நம்பர் 44 எங்களுக்கு 100 என வெளியீடு வரும். இந்த 56ம் இந்த 44 கூட்டப்பட்டிருக்கிறது, 89 கூட்டப்படவில்லை. இப்பொழுது நாங்கள் பிரச்சினை 39க்கு வந்திருக்கின்றோம். இங்கு 10 இலக்கங்கள் உள்ளீடாக வழங்க கேட்டு அவ்விலக்கங்களின் நேரங்களின் கூட்டுத்தொகை வேறாகவும் மற எண்களின் கூட்டுத்தொகை வேறாகவும் அவ்வன் 0 இருந்தால் அது 0 எனவும் இடைநடுவே எங்களுக்கு வெளியீடுகளை தரக்கூடியவாறு இந்த புரோகிராம் அமைய பெற்றிருக்கிறது. இதில் டோட்டல் P, இது பாசிட்டிவ் நேர் எண்களை கூட்டுவதற்கானது. இது டோட்டல் N, இது நெகட்டிவ் எண்கள் மற எண்களை கூட்டுவதற்கானது. ஆகவே இது 2ம் ஆரம்ப பெருமானம். இப்பொழுது நாங்கள் 10 தடவை புரோகிராம் ரன் ஆகும். ஆகவே 1 தொடக்கம் 11. இப்ப இலக்கம் உள்ளீடாக வழங்க கேட்கப்படும். அவ்விலக்கம் 0 ஆயின் எங்களுக்கு உடன் வெளியீடு கிடைக்கும். திஸ் நம்பர் இஸ் 0. அப்படி கேட்டுவிட்டு எங்களுக்கு 2வது இலக்கத்தினை உள்ளீடாக வழங்க கேட்கும். 2வது இலக்கத்தை நாங்கள் உள்ளீடு செய்தால் அந்த இலக்கம் 0 விட அதிகமாக என பரீட்சிக்கும். 0 விட அதிகமாக இருக்குமாக இருந்தால் எண் நேர் எண், ஆகவே அது பாசிட்டிவ். ஆகவே பாசிட்டிவுடன் டோட்டல் P உடன் நம்பரை கூட்டும். அப்படி இல்லாவிட்டால் எண் மற எண், அதாவது 0 விட குறைவாக இருந்தால் அவன் மற எண்ணாக இருந்தால் டோட்டல் எண்ணுடன் நம்பரை கூட்டி எங்களுக்கு டோட்டல் எண்ணின் வழங்கும். இப்பொழுது 10 தடவைகள் ரன் பண்ணியதும் எங்களுக்கு வெளியீட்டை தரும். டோட்டல் ஆஃப் பாசிட்டிவ், அந்த டோட்டல் P-னுள் இருக்கக்கூடிய பெருமானம். அதே மாதிரி நெகட்டிவ் எண்களின் கூட்டுத்தொகையினை டோட்டல் ஆஃப் நெகட்டிவ் டோட்டல் என எங்களுக்கு வெளியீட்டை தரும். இப்பொழுது நாங்கள் இதனை ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்பொழுது என்ற நம்பர் நாங்கள்
12 உள்ளீடாக வழங்குகின்றோம். மீண்டும் என்னிடம் நம்பரை கேட்கும். நான் 0 கொடுக்கின்றேன். இப்ப எனக்கு இந்த 0 வழங்கினால் திஸ் நம்பர் இஸ் 0 என்று வெளியீட்டை தந்ததுக்கு பிற்பாடு மீள நம்பரினை உள்ளீடாக வழங்கியிருக்கும். இப்பொழுது நான் மறை 12 உள்ளீடாக வழங்குகின்றேன். இப்பொழுது மீள என்னிடம் இலக்கத்தின் உள்ளீடாக வழங்கியிருக்கும். நான் 56 இவ்வாறு மறை 5 89 மறை 10 23 மறை 78 89. இப்பொழுது நான் 2 4 6 8 10 11 தடவைகள் 2 4 6 8 10 தடவைகள் என்னுடைய ப்ரோக்ராம் 10 தடவைகள் எங்களுடைய ப்ரோக்ராம் உள்ளீட்டை கேட்டதற்கு பிற்பாடு எனக்கு டோட்டல் எண்ணை நேர் எண்களின் டோட்டல் எண்ணை 269 எனவும் மறை எண்களின் டோட்டல் எண்ணை மறை 105 எனவும் வெளியீடாக தரும். இனி நாங்கள் அடுத்த பிரச்சனையை பார்க்கிறோம். 10 இலக்கங்களை உள்ளீடாக வழங்க கேட்டு அவ்விலக்கங்களும் நேர் எண்களிலும் மறை எண்களிலும் சராசரியினை வேறுவேறாக வெளியீடு செய்வதோடு அவ்வன் 0 திஸ் நம்பர் இஸ் 0 எனவும் வெளியீடு செய்வது. இதனை நாங்கள் பின்வரும் நிரலினூடாக இதனை செயற்படும். இது நாங்கள் டாப் பி, இது பாசிட்டிவ் இலக்கங்களின் கூட்டுத்தொகை. இது எத்தனை தடவைகள் பாசிட்டிவ் இலக்கம் உள்ளீடு செய்யப்படுகின்றது என்பதனை எண்ணுவதற்காக. ஏனெனில் சராசரி காண வேண்டுமாக இருந்தால் எத்தனை தடவைகள் கூட்டப்பட்டதோ அத்தனை தடவைகளால் பிரிப்பதினூடாகவே சராசரி ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் இது கூட்டுத்தொகைக்கானது. இது எத்தனை தடவை பாசிட்டிவ் இலக்கம் உள்ளீடு செய்யப்பட்டது என்பதனை கூட்டப்பட்டது என்பதனை அடையாளம் கண்டுகொள்ள கவுண்ட் பி. இது மறை எண்களின் கூட்டுத்தொகைக்கானது. இது எத்தனை தடவைகள் மறை எண்கள் உள்ளீடு செய்யப்பட்டது என்பதனை அடையாளம் கண்டுகொள்ள. இனி எங்களுடைய ப்ரோக்ராம் 10 தடவை ரன் பண்ண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் 1 இலக்கம் உள்ளீடாக வழங்க கேட்கப்படும். இலக்கம் உள்ளீடாக வழங்க கேட்கப்பட்டு 0க்கு சமனாயின் எங்களுக்கு திஸ் நம்பர் இஸ் 0 என வெளியீடு செய்யப்படும். அப்படி இல்லாவிட்டால் அவ்விலக்கமானது 0க்கு அதிகமாக இருந்தால் அவ்விலக்கம் கூட்டப்படுவதோடு பியுடன் நம்பர் கூட்டப்படுவதோடு கவுண்ட் பி ஆனது 1 அதிகரிக்கும். அதாவது ஒரு தடவை நேர் எண் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் டோட்டல் நெகட்டிவ் ஆனது டோட்டல் எண்ணுடன் நம்பர் கூட்டப்படும். டோட்டல் எண்ணுடன் நம்பர் கூட்டப்படும். ஆகவே நெகட்டிவ் டோட்டலுடன் நெகட்டிவ் கூட்டப்பட்டு அந்த கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் என் ஈக்குவல் +1 என எங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு ஒவ்வொரு தடவையும் மறையன்கள் உள்ளீடு செய்யப்படுமாக இருந்தால் கவுண்ட் எண்ணினுடைய பெருமானம் 1 அதிகரிக்கப்பட்டு 10 தடவைகள் இலக்கம் உள்ளீடு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு 4 எக்ஸிட் ஆகும். 4 எக்ஸிட் ஆகின்ற பொழுது டோட்டல் பியினுள் இருக்கக்கூடிய பெருமானம் கவுண்ட் பியினால் பிரிக்கப்படும். அதே நேரம் டோட்டல் எண் இருக்கக்கூடிய பெருமானம் கவுண்ட் எண்ணினால் பிரிக்கப்பட்டு நேர் எண்கள் பிரிக்கப்பட்ட பெருமானம் ஏவிஜி பியினுள்ளும் மறை எண் பிரிக்கப்பட்ட பெருமானம் ஏவிஜி எண்ணினுள்ளும் வழங்கப்பட்டு எங்களுக்கு வெளியீடு பின்வருமாறு பெற்றுக்கொள்ளப்படும். இதை நாங்கள் ஒரு 5 எண்களுக்கு நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். 45 0 2 4 6 8 10 இலக்கங்கள். இந்த எவரேஜ் 2க்கும் சமனான பெறுமதிகள் வழங்கப்பட்ட காரணத்தினால் 75.5 மறை 75.5. இனி நாங்கள் அடுத்த பிரச்சனையை பார்ப்போம். இனி பிரச்சனை 41. தரப்பட்ட y எனும் லிஸ்டில் இருந்து ஒவ்வொரு பெறுமதிகளாக நீக்கி வெற்று பெறுமதியினை வெளியீடாக தருவதற்கான பைத்தன் செய்நிரலை பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். y அதனுடைய மாறிகள் 1, y லிஸ்ட் மாறியில் 1 2 3 4 5 6 உறுப்புகள் இங்கு காணப்படுகின்றது.
ஆகவே ப்ரோக்ராம் 6 தடவை செயற்படுத்தப்பட்டும் ஒவ்வொரு தடவையும் ப்ரோக்ராம் செயற்படுத்தப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு உறுப்பாக வையிலிருந்து நீக்கப்படும். இப்பொழுது yi in range len y. len y என்பதினூடாக இதனுடைய அர்த்தம் யாது எனில், ரேஞ்ச் லென் y என்றால் இதனுடைய அர்த்தம் இவ்விடத்தில் சைவ தொடக்கம் 6 எனும் பெருமானம் இருக்கின்றது என்பது இதனுடைய அர்த்தமாகும். லென் y என்பதன் அர்த்தம் 0,6 எனும் உறுப்பு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பெருமானங்கள் இருக்கின்றது என்பது இதனுடைய அர்த்தம். அவை முதலாவது தடவை ஐக்கு 0 வழங்கப்பட்டு இறுதியாக ஐ 5 ஆகும் வரை இந்த ஃபார் மீள ரன் பண்ணப்படும். ஒவ்வொரு முறையும் ரன் பண்ணுகின்ற பொழுது pop பைத்தன் லிஸ்ட் ஃபங்க்ஷன் தொழிற்படுத்தப்படும். pop ஃபங்க்ஷன் தொழிற்படுத்தப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு உறுப்பாக வையிலிருந்து நீக்கப்படும். அவ்வாறு ஒவ்வொரு உறுப்பாக வையிலிருந்து நீக்கப்பட்டு 6 தடவைகள் 6 உறுப்புகள் நீக்கப்பட்டு இந்த வையின் பெருமானம் 5 ஆனதும் எங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகி வையினை வெளியீடாக தரும். இப்பொழுது நாங்கள் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை நாங்கள் ரன் பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு விளைவு வெற்றி லிஸ்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒருவரை நான் ரன் பண்ணுகின்றேன். F5 அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் நீக்கப்பட்டு எனக்கு வரிவிளைவு F வெற்றி லிஸ்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை நாங்கள் பின்வருமாறு இதில் ஒரு மாற்றம் ஒன்றை நாங்கள் செய்து பார்க்கலாம். இதில் நாங்கள் இவ்விடத்தில் நான் print y இவ்வளவு ஒவ்வொரு தடவையும் வையின் லிஸ்ட் பெருமானங்கள் என்ன இருக்கும் என்பதை நாங்கள் இதனூடாக அவதானிக்கலாம். இப்பொழுது பார்க்கலாம் முதலாவது வையினுடைய பெருமானம். இரண்டாவது நாங்கள் பார்க்கலாம் முதலாவது தடவை வையில் இருக்கக்கூடிய சகல உறுப்புகளும் இரண்டாவது தடவை வருகின்ற பொழுது பி பொப்பினூடாக நீக்கப்பட்டிருக்கும், எக்ஸ் பொப் Z பொப்பினூடாக நீக்கப்பட்டிருக்கும், எக்ஸ் பொப்பினூடாக நீக்கப்பட்டிருக்கும், 55 பொப்பினூடாக நீக்கப்பட்டிருக்கும், 5 பொப்பினூடாக நீக்கப்பட்டு ஏ நீக்கப்பட்டு வெற்றி லிஸ்ட் எங்களுக்கு விளைவாக கிடைக்கும். இனி மீண்டும் ஒரு வீடியோ டியூட்டோரியல் சந்திப்போம்.